ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், யூஸ் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் ஈவன் when the possibilities play against you. அதாவது உங்களுடைய எஃபர்ட் முழுசையும் நீங்கள் பயன்படுத்துங்க, அது நடப்பதற்கான வாய்ப்பு முழுவதும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும். ஒரு செயல் நடப்பதற்கு உரிய வாய்ப்புகள் முழுவதும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும், அதாவது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அதை ரீச் பண்ணணும் அப்படின்ற முயற்சியோட உங்களுடைய எஃபர்ட் முழுசையும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், போடணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? யூஸ் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் ஈவன் when the possibilities play against you. அர்னால்ட் பால்மர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ். நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய, ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய, ரொம்ப எளிமையாக கற்றுக்கக்கூடிய சென்டென்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற எல்லா சென்டென்ஸுமே நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? பாருங்கள் இந்த ஸ்லைடை. அது போதும், அது போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, போதும் அது போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தட்ஸ் குவைட் இனஃப், தட்ஸ் குவைட் இனஃப். தட்ஸ் குவைட் இனஃப் அப்படின்னா அது போதும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நாம் எதையும் செய்ய முடியும், நம்மால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? we can do anything, we can do anything. we can do anything அப்படின்னா நாம் எதையும் செய்ய முடியும், நம்மால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். அந்த கனவுகளை யார் நனவாக்க போகிறார்கள்? அந்த கனவுகளை யார்ப்பா நனவாக்க போகிறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? who is going to make those dreams come true, who is going to make those dreams come true. அந்த கனவுகளெல்லாம் யார் நனவாக்க போகிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது who is going to make those dreams come true அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். தாமதிக்க வேண்டாம், லேட் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? just don't be late, just don't be late. just don't be late அப்படின்னா தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நீ என்னிடம் பொய் சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ என்கிட்ட பொய் பேசுகிற அப்படின்னு சொல்லுவோன்னு, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் லைங் டு மீ, யூ ஆர் லைங் டு மீ அப்படின்னா நீ என்னிடம் பொய் சொல்லுகிறாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நம் சகோதரரிடம் இருந்து ஏதாவது செய்தி வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்போம். நம்ம அண்ணன்கிட்ட ஏதாவது நியூஸ் வந்திருக்குதா, நம்ம தம்பிக்கிட்ட ஏதாவது நியூஸ் வந்திருக்குதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் தேர் எனி நியூஸ் ஃப்ரம் ஆர் பிரதர் அப்படின்னு கேட்கலாம். இஸ் தேர் எனி நியூஸ் ஃப்ரம் ஆர் பிரதர், இஸ் தேர் எனி நியூஸ் ஃப்ரம் ஆர் பிரதர் அப்படின்னா நம் சகோதரரிடம் இருந்து ஏதாவது செய்தி வந்திருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இன்னும் எத்தனை முறை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னும் எத்தனை முறை தான் உன்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவு மெனி மோர் டைம்ஸ் ஐ ஹாவ் டு டெல் யூ, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி மோர் டைம்ஸ் ஐ ஹாவ் டு டெல் யூ. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி மோர் டைம்ஸ் ஐ ஹாவ் டு டெல் யூ அப்படின்னா இன்னும் எத்தனை முறை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம். கையை எடு அன்பே, இது உனக்கானது அல்ல, கையை எடுறா செல்லம், இது உனக்கானது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஹேண்ட்ஸ் ஆஃப் மை டியர், திஸ் இஸ் நாட் ஃபார் யூ, ஹேண்ட்ஸ் ஆஃப் மை டியர், திஸ் இஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னா கையை எடு செல்லமே, இது உனக்கானது அல்ல அப்படின்னு அர்த்தம். நீ மருந்து சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்போம் யாரையாவது பார்த்து. மருந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டிட் யூ டேக் யுவர் மெடிசன், டிட் யூ டேக் யுவர் மெடிசன் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ டேக் யுவர் மெடிசன் அப்படின்னா நீ மருந்து சாப்பிட்டாயா அப்படின்னு அர்த்தம். நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரொம்ப முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?
ஐ எம் டாக்கிங் ஆல் நான்சென்ஸ். ஐ எம் டாக்கிங் ஆல் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் டாக்கிங் ஆல் நான்சென்ஸ் அப்படின்னா நான் முட்டாள்தனமாக பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹாவ் நத்திங் டு சே. ஐ ஹாவ் நத்திங் டு சே. ஐ ஹாவ் நத்திங் டு சே அப்படின்னா நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். அவள் வெட்கப்பட்டிருக்க வேண்டும். அவள் வெட்கப்பட்டிருக்க வேண்டும். அவள் ஏன் ஓடி போயிட்டா உள்ள அப்படின்னு கேட்டாங்கன்னா அவள் வெட்கப்பட்டிருக்கணும், அவளுக்கு வெக்கமாக இருந்திருக்கும், அதான் போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவள் வெட்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னா அது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஷீ மஸ்ட் பி எம்பாரஸ்ட். ஷீ மஸ்ட் பி எம்பாரஸ்ட். ஷீ மஸ்ட் பி எம்பாரஸ்ட் அப்படின்னா அவள் வெட்கப்பட்டிருக்க வேண்டும். எம்பாரஸ்ட் அப்படின்றத தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஒரு மாதிரி, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள். என்ன சத்தம் அப்படின்னு கேட்போம். அங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்கணுன்னா வாட்ஸ் திஸ் நாய்ஸ். வாட் இஸ் திஸ் நாய்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் திஸ் நாய்ஸ் அப்படின்னா என்ன சத்தம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு ஏதாவது கெட்டதல் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஃப் சம்திங் பேட் ஹேப்பன் டு மீ. வாட் இஃப் சம்திங் பேட் ஹேப்பன் டு மீ. வாட் இஃப் சம்திங் பேட் ஹேப்பன் டு மீனா எனக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் என்ன ஆகுது அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து இப்போது அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம். தயவு செய்து இப்போ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? காம் டவுன் நவ் ப்ளீஸ். காம் டவுன் நவ் ப்ளீஸ். காம் டவுன் நவ் ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து இப்போது அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். திரும்பி வா என்று சொன்னேன். திரும்பி வான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லுவோம்? குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம். இதை திரும்பி வான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம் நம்ம? ஐ செட் கம் பேக். ஐ செட் கம் பேக். ஐ செட் கம் பேக் அப்படின்னா திரும்பி வா என்று சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது எப்படி நடக்கும்? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பட் ஹவு கேன் திஸ் ஹேப்பன். ஹவு கேன் திஸ் ஹேப்பன் அப்படின்னு கேட்கலாம். பட் ஹவு கேன் திஸ் ஹேப்பன் அப்படின்னா ஆனால் இது எப்படி நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். இப்போதே இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம். இப்போவே நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்த விட்டு போ இப்போவே அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் ஹியர் ரைட் நவ். கெட் அவுட் ஆஃப் ஹியர் ரைட் நவ். கெட் அவுட் ஆஃப் ஹியர் ரைட் நவ் அப்படின்னா இப்போதே இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். நான் சொல்ல நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? I have too much to say. I have too much to say. I have too much to say அப்படின்னா நான் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய எளிய தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த எல்லா சென்டென்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.